கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனம். 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, இன்றைய தினம் தேவன் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் அழைப்பை, உங்கள் அழைத்தலை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தேவன் உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறார். தேவனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக நம்ம ஆயத்தமாவோம். இதில் பாருங்க, ஆகையால் சகோதரரே. ஆகையால் அப்படின்ற வார்த்தையை ஏன் பேதுரு யூஸ் பண்றாருன்னா, பழைய வாழ்க்கையில இருந்து நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம புதிய வாழ்க்கையை வாழ்வதற்காக, புதிய அழைப்பை, புதிய தெரிந்து கொள்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் தான் ஆகையால், நம்ம பழைய ஆள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி தேவனுக்கு கவலை இல்லை. ஏன் முழு வேதாகமத்திலே பார்த்தீங்கன்னா விசுவாசிகளே, நம்மளுடைய பழைய வாழ்க்கையை பற்றி தேவன் கவலைப்படவே இல்லை. நம்ம புதிய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம புதிய மனிதனாக எப்படி இருக்க போகிறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, அவரால் புரிந்து கொள்ளப்பட்டு, அவரால் அழைக்கப்பட்ட புதிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் என்பதை பற்றி தான் முழு வேதாகமும் நம்மகிட்ட சொல்லுகிறது. பழைய மனிதனை பற்றி தேவனுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. பழைய மனிதனை பற்றி தேவன் கொஞ்சம் கூட அதை பற்றி யோசித்து பார்க்குறவர் கிடையாது. நீ முந்தி அப்படித்தானே இருந்த, அதனால் சரி பண்ணிட்டு வான்ற தேவன் நம்மகிட்ட கிடையாது. நீ இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்கிற தேவன். நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்தாலும் சரி, உலகத்தின் கட்டை கோடியில் இருந்தாலும் சரி, நம்ம தேவனை நோக்கி பார்த்தோம்னா தேவனுக்கு முன்பாக முதன்மையான மனிதனாக நம்ம நிற்போம். ஆனால் தான் ஆகையால் சகோதரரே, பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சகோதரரே, சகோதரிகளே, விசுவாசிகளே, இப்பொழுது இந்த செகண்ட்ல இருந்து, இந்த நேரத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணுமா, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். அப்ப அழைத்த அழைப்பு என்னன்றது நம்ம தெரிய வேண்டும். நம்ம தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை ஒரு காரியத்துக்காக அழைத்திருக்கிறார், ஒரு காரியம் நம்ம மூலமா செய்யணுன்றதுக்காக நம்மளை தெரிந்து வைத்திருக்கிறார். அதாவது நம்ம உலகத்தில் அநேக வேலைகள் உண்டு. ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தங்க தான் செய்ய முடியும். டாக்டர் செய்கிற வேலையை டாக்டர் தான் செய்ய முடியும். டாக்டர் வேலையை பார்த்தவர் கொண்டாந்து கட்டணம் கட்ட விட்டோம்னா, ரொம்ப ஃபேமஸான டாக்டருங்க, இவர் இந்த பில்டிங் அருமையாக கட்டிடுவார்னு பார்த்தீங்கன்னா, அது கட்டணம் நடக்குமா? நடக்காது. அருமையான கான்ட்ராக்டர் இவர்கிட்ட கொடுத்தோம்னா இந்த வேலையும் தரமான கட்டடம் கட்டிடுவார்னு அவர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னா நடக்குமா? அவங்களோட அழைப்பு வேறு, அவங்களோட தெரிந்து கொள்ளுதல் வேறு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் அதில் பாருங்க, அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி. அப்போ உறுதியாக்கும் பொறுப்பு நம்மிடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டவங்க தான் நீங்கள் எல்லாமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் நீங்கள் எல்லாமே. இப்படி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நீங்கள். அந்த அழைப்பை உறுதியாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் தான் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அப்போ நம்ம அழைப்பில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். நாம் அழைப்பில் நிலைத்திருப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். அப்போ தேவனுடைய அழைப்பில் நம்ம தெரிந்து கொள்ளுதலை நம்ம உறுதியாக பற்றி கொள்வதற்காக அழைக்கப்படுகிறோம். அதான் பாருங்க, அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அப்ப நம்ம தேவனுடைய அழைப்புல, தேவனுடைய தெரிந்து கொள்வதில் நம்ம உறுதியா நிற்கும் போது நம்ம ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நம்ம எப்போதுமே இடற மாட்டோமா? உலக வாழ்க்கை எப்படி இடறி விழுவத உலக வாழ்க்கை. ஆனா தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை எப்படி பாருங்க, நம்ம ஒரு காலம் இடற மாட்டோம். இடறல் விழுவதில்லை அப்படின்னா நம்மளும் இடற மாட்டோம், நம்ம அடுத்தவங்களுக்கு இடரலாக இருக்க மாட்டோம். அடுத்தவங்களுக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ்வோம், அடுத்தவர்களை தேவனை கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க்கை வாழ்வோம். அதான் நம்மளோட தெரிந்து கொள்ளுதல். நம்ம ஒரு திரளான கூட்டத்தை பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. நம்மளுடைய அழைப்பு அதுதான். நம்மளுடைய தேவன் நம்மளை வைத்திருக்கிற தெரிந்து கொண்ட திட்டம் அதுதான். அப்ப தேவனுடைய அழைப்பை நம்ம ஏற்றுக்கொள்வது ரெடியா இருக்கோமா? அந்த அழைப்பை ஜாக்கிரதையாக அதை பாதுகாத்துக் கொள்கிறோமா? அழைப்பில் உறுதியாக பற்றி கொள்கிறோமா? நான் திருப்பி ஒரு தடவை அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அப்ப அழைப்பு என்ன தெரிஞ்சிருச்சு, தெரிந்து கொள்வதை எதுக்காக தெரிஞ்சிருச்சு. அப்ப அதை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளும்படியாக உங்களை அழைக்கிறார், தேவன் அழைக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தாப்பனே, நாங்கள் எங்கள் அழைப்பிலே, எங்கள் தெரிந்து கொள்வதிலே நிலைத்திருக்க, அதை ஜாக்கிரதையாக உறுதியாக பற்றி கொண்டு ஜாக்கிரதையாக இருக்க எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. அந்த அழைப்பை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நேசமே, குடும்பத்திலே
இந்த 10th +2 பரீட்சைக்காக தயார்படுத்தி எழுதி கொண்டிருக்கும் பிள்ளைகளை உங்களுக்கு கற்று தெரியணுமாப்பா. நீ தெரிந்து கொள்கிற பிள்ளைகள் ஆண்டவரை ஏஸ்தாபனே உங்களுக்கு தெரிந்து கொள்ளுதலை புரிந்து கொண்ட அந்த பிள்ளைகள் அந்த பரீட்சை காலிலே தைரியமாக பயம் இல்லாமல் அந்த பரீட்சையை எழுத உதவி செய்வாங்க. ஆசீர்வதிக்கணுமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.